கொடுப்பேனடா கல்வியை இந்த தினம் கல்வியை இந்த தினம் ஓயாமல் கற்க வேண்டும் ஒருவரி கல்வியானாலும் ஓயாமல் கற்க வேண்டும். தந்தை அறிவித்த பிரகாரம் உனக்கு 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 65 கல்விக்கான 32 விவரணம் சொல்லக்கூடிய அத்தனையும் கற்றுக் கொடுத்து வில்வித்தை குதிரை ஏற்ற சொல்லக்கூடிய அத்தனையும் கற்றுக் கொடுக்கின்றேன். முதலில் பாடசாலையில் அமர் ஒரு குச்சி கொடுங்க எழுத்து மாதிரி எழுத்தாணி வைத்துக்கொள். அதுக்கு பெயர் என்ன? எழுத்தாணி. அதுக்கு பெயர் என்ன? எழுத்தாணி. நாம் சொல்வதை ஒவ்வொன்றை அப்படியே கேட்டு அப்படியே நீயும் பின்னாடி சொல்ல வேண்டும். ஆகட்டுமா? சொல்லலாமா? முதலில் ஆ என்று எழுத வேண்டும். ஆ என்று எழுதுங்கள். சீராளா சீராளா ஆனாவென்று எழுதுங்கள். சீராளா ஆனாவென்று எழுதப்பா சீராளா தேவா ஆவண்ணாவென்று எழுதப்பா ஆனாவென்று எழுதப்பா சீராளா தேவா ஆவண்ணாவென்று எழுதப்பா ஈனா என்று எழுதப்பா சீராளா தேவா என்ன என்று எழுதப்பா ஒரு பாடசாலையில ஒரு 2 பேர் இப்படி இருக்கதான் செய்வாங்க. வாங்க ஒண்ணு நீங்க வாங்க வாங்க உள்ள முட்டை ஏதறாம் பாருங்க. முட்டை போடுறாம் பாருங்க. இப்படி போ மண்ணு கூட்டு மண்ணு கூட்டி மண்ணு மேல முட்டி போடு வெல்ல பாரு முட்டை போடுறான் பாத்தீனா போடு முட்டி ஐயோ ஒன்னு முட்டி போடுறானா இதலா ஆ எழுதி விட்டாயா? ஆ எழுதி விட்டாயா? ஈ எழுதி விட்டாய்? ஈ எழுதி விட்டாய்? பாடல அங்கேயே தான் பாக்குது யூவனை எழுதியா? சிரலா ஏ என்ன எழுதப்பா சீராள தேவா ஏ என்ன எழுதப்பா மாட்டே இருக்காது ஏ என்ன எழுதப்பா சீராள தேவா ஏ என்ன எழுதப்பா அங்கே எழுதப்பா சீராள தேவா ஓவேன எழுதப்பா தலை நீங்க புடிச்சிக்கிற மயிரா அத சொன்னியா? அது உன் கையா நாளக்குடா இல்ல வாதியார மயிர் தலைகேல முட்டி போட வச்சிருவேன். எனக்கு புரியலங்கறாங்க. ஐயா ஆதி கூனி வச்சிட்டு வேலை இதான் நான். ஏதா ஒண்ணுனா நம் வெளியூர் வாதியாரே நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு பயம் இல்லாத அவன் எழுதுறான் பாரு. இவன் எழுதுறான் அவங்க வந்து தொப்பளம் வச்சு வரலாம்.
மயிறு பிடிச்ச புடி விளையாடு. இது பல பேரை மயிறு. இந்த கை பல பேரை பிடிச்சது. இந்த பிடிச்ச புடி எப்பயுமே விடாது. சரியா? ஏன்னா இதுதானே நான் 6 மாசமா இந்த சிண்டு வளர்த்துட்டு இருக்கேன் நானு. இல்ல ஏற்கனவே உண்மையாலுமே ஒரு வாத்தியார் தான். உண்மையான பூச்சாரி இவர் தானா? இதுதான் நான் அப்பயே குண்டடி போனேன். வாந்தியா ஓய்வு விட்டேன். தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களை கற்றுக்கொண்டாய். மெய்யெழுத்துக்கள் 18. சரியா? அதில் 3 வகைகள் இருக்கிறது. சரியா? வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லக்கூடிய 3 வகைகள். ஓகேவா? சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாம் கற்றுக்கொள்வேன். ஒரு அரச பரம்பரையில் பிறந்திருக்கிறாய். சரியா? ஏந்திருங்கள். சார் ஏற்கனவே 3 நாள் விடுமுறை எடுத்துட்டு இன்னைக்கு தான் பள்ளிக்கூடத்து பழசாலைக்கு வந்திருக்கிறேன். கேட்டா பாட்டு செத்து போச்சு, பக்கத்து வீட்டு ஆயா செத்து போச்சு, எதிர் வீட்டு பாட்டு செத்து போயான்னு காரணம் சொன்னேன். இன்னைக்கு திருப்பி வேற வந்த உடனே போகணுமா? ஐயா சக்கரை வியாதியா? வாரத்துல எத்தனை நாள் பள்ளிக்கூடம் வந்தான்னு கேளுங்க. வாரத்துல 4 நாள் தான் ஸ்கூல்ல இருப்போம். பள்ளிக்கூடம் வந்தா நீங்க அதனாலதான் ஒதுங்கி நிற்கிறான். கற்று கொண்டிருக்கிறாய். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன மந்திரங்கள் கற்றுக்கொண்டாய்? மிக்க மகிழ்ச்சி சகாதேவா. பாருங்கள், தந்தையிடம் போகலாமா? நீங்கள் கற்றுக்கொண்டது தமிழ் எழுத்துக்களை மட்டுமல்ல, வில்வித்தை, குதிரை ஏற்றம், யானை என்று சொல்லக்கூடிய அத்தனையும் ஓரளவுக்கு உனக்கு பயிற்சியை கற்றுக் கொண்டிருக்கிறோம். சரியா? உன் தந்தையிடம் சென்று உன்னை ஒப்படைக்கலாமா? உதவி லோன் போட போறீங்க. அவன் நமோ மந்திரத்தை கற்றுக்கொண்டான். ஆமா, எழுத்துக்களை கற்றுக்கொண்டான். நீ என்ன கற்றுக்கொண்டாய்? தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? எனக்கு வர விட்டு எது என்னால உத வாங்க முடியல. நீங்க வாருங்க, இங்க வா, இங்க வா. நீங்க வாடா. என் வீட்டு ஜோத்திட்டு உங்கள்கிட்ட வந்து உத வாங்க. தமிழ் எழுத்துக்கள் மட்டும் எத்தனை? 25. 28. எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. ஆங்கில எழுத்து கூட ஒண்ணு சேர்ந்து வருமேடா. அதுக்கே இது புரிஞ்சு மச்சான், நான் ஒரு